Hi students, வணக்கம் and welcome to our channel. MBBS and BDS counseling பத்தின ரெகுலரான அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. I am Mrs. Durga Vinod. So தமிழ்நாடு MBBS and BDS counseling day 2 முடிஞ்சது இன்னைக்கு. 23rd அன்னைக்கு day 1 நடந்தது, இன்னைக்கு day 2 நடந்தது. ஸோ இந்த day 2 ஓட முடிவில் எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எது வரைக்கும் கட் ஆஃப் போகலாம் அப்படின்றது கம்யூனிட்டி வைஸ் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ இப்போ டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் அட்டென்ட் பண்ண டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் டு அட்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 751 இந்த 2 நாளில் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க சோஃபார் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் சோஃபார் பார்த்தீங்கன்னா 688 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஓசி சீட்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 864. ஸோ இதில் டோட்டல் ஓசி சீட்ஸ் டே 1 முடிவில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 557 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் ஓசி சீட்ஸ் ரிமைனிங் இப்போ இந்த டே 2 முடிவில் ஃபில் ஆயிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிற சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 சீட்ஸ் மட்டும்தான் இப்போ ஓசி சீட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் லூப்பிங் ரூல் பிரகாரம். ஸோ டாப் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை பேஸ் பண்ணி அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அவங்கள ஓசி கேட்டகரியில தான் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் வந்து ஓசி கேட்டகரியில 176 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் தான் இப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஓசி போக மீதி இருக்கிறது பிசி, பிசிஎம், எம்பிசின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம இப்போ கட் ஆஃப் பார்க்க போறோம். ஸோ வாட் வில் பி தி கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப்டர் டே 2 கவுன்சிலிங். ஸோ இது வந்து டே 3, டே 4 நீங்கள் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓசி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற ரிமைனிங் சீட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இப்போ இங்கே கட் ஆஃப் போட்டிருக்கோம். 602 வரைக்கும் வரலாம் ஓசிக்கு. பிசிக்கு 565 வரைக்கும் வரலாம் கட் ஆஃப். சரிங்களா? பிசிஎம்முக்கு 535ல முடியுது. எம்பிசிக்கு 531ல வரைக்கும் வரலாம். எஸ்சிக்கு 459 வரைக்கும் வரலாம் கட் ஆஃப். எஸ்சிஏக்கு 391, எஸ்டிக்கு 356 வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே 2 முடிவில் நம்ம பார்க்கக்கூடியது கட் ஆஃப். நாளைக்கு டே 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப எவ்வளவு கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு நம்ம கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அட்டென்ட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லபடியாக அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. டே 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.